சீதா. வாங்க மாமா, எங்க போனீங்க? சாப்பாடு ஆயிருக்கு. சரி போட்டு வைக்கிற, சாப்பிடுங்க. இப்படியே உட்காருங்களா? உட்காரலாம். இந்த விறகு ஏதோ கேட்ட, அதான் வெட்ட போயிருந்தான். ஆமா மாமா, விறகு தீந்து போச்சு அடுப்படிக்கிறதுக்கு. சரி அதான் வெட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தான் போயிருந்தீங்களா? சரி பரவாயில்ல. நாங்களும் தோட்டத்துக்கு தான் போயிட்டீங்களா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி சாப்பாடு எடுத்துட்டு வர, சாப்பிடுங்க. என்ன சோழல ஆக்கிட்டியா? என்ன செஞ்சா? பெருசால ஒன்றும் செய்யல மாமா, எனக்கே கொஞ்சம் முடையா இருக்குது. அதெல்லாம் ஊருக்குள்ள அங்க இங்கேயும் போயிட்டு வந்து ஒரே சலுப்பு தட்டி இருக்குது. இந்த பிள்ளைங்களும் இன்னும் ஒருத்தி எந்திரிக்கல, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாளுங்க. சரி அதான் என்ன பண்றேன்னு தெரியாம சோத்தையாக்கிட்டு இதை ஏதோ சாம்பார் வைக்கலான்ட்டுதான் வச்ச. அந்த பருப்பு போட்டு கீரை தான் போட்டு ஏதோ செஞ்சேன். முட்டை கொஞ்சம் இருந்தது, வேக வச்சு வேணும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலான்ட்டு எடுத்து வச்சேன். அப்படியா? சரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடு. சரி அம்மா, நேற்று நான் பழைய சோறு எல்லாம் ஆக்கி வச்சிருந்தேன், தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். போ அதை எடுத்துட்டு வா, அதுவே சாப்பிட்டுட்டு போறேன். ஆமா, சோறு ஆக்கிருக்கீங்க போல, கொஞ்சம் மீந்துதான் இருந்தது. அது இருந்து இருக்கட்டும் மாமா, நான் வேணா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க இதை சுடு சாப்பாடே சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சீதா. எதுக்கு நீ பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிற? அது நிறைய இருக்கு, நீ ஒருத்தி எப்படி சாப்பிடுவ? நான் வந்து சாப்பிட்டுட்டு போறேன். அது காலையில் நமக்கு அதுதான் சரிப்பட்டு வரும். சோறு குழம்பு வேணா ஏதோ டிஃபன்லேயே ஏதோ தூக்கு போச்சுல போட்டு கொடு. தோட்டத்துக்கு வேணா எடுத்துட்டு போறேன். இப்போ அந்த பழைய சோத்தவே எடுத்துட்டு வா போ. அப்படியா? சரி சரி, இருங்க மாமா, சித்த உட்காருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீதா. இந்தாங்க மாமா, டிஃபன்ல சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க, சரியா? சரி சீதா, நீ போய் சாப்பிடு போ. ராத்திரி வந்து சாப்பிடுவீங்கன்ட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சேன். ஒருத்தரும் சாப்பிடலையா இருக்குது, அப்படியே வந்தது தூங்கிட்டீங்களா இருக்குது. ஆமா மாமா, வண்டி விட்டு இறங்கினதுமே எங்கே சாப்பிட தோணுச்சு. எப்படா படுப்பங்கிற மாதிரி தான் இருந்தது. பிள்ளைங்களும் ஒருத்தரும் சாப்பிடல, எனக்கும் ஒன்றும் சாப்பிடணும்னு தோணலை. அது வர வழியில வருங்க, ஒரு 6 மணிக்கு என்னமோ ஏதோ கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அதோட கிளம்புனதுதான், ராத்திரி ஆயிடுச்சு வரக்கு. அப்புறம் எங்கே வந்தது, எல்லாம் ஒரே சலுப்புல இருந்தனால எல்லாம் போய் படுத்தாச்சு அப்படியே. தொட்டுக்கிற கூட ஒன்றும் இல்லை, இன்னும் முட்டை வேறு வேக வைக்கல. இதோ வெங்காய மிளகா தான் இருந்தது, அதை எடுத்து வச்சுட்டு வந்தேன். இருக்கட்டும். காலையில் பழைய சோத்துக்கு வெங்காயம் மிளகா தான் சரியா இருக்கும். அதுவே ஓது பாரு, உருவா கூட ஏதோ கொண்டு வந்துருக்கிறியா இருக்குது. அது போது கொடு. முட்டை வேக வச்சா பிள்ளைங்களுக்கு கொடு, நீயும் சாப்பிடு. ஆமா, நான் முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிற முட்டை. எனக்கு எதுக்கு முட்டை? எனக்கே பிடிக்காது. நானே ஏதோ பிள்ளைங்களுக்காக தான் வேக வைக்கலான்ட்டு, அவளுக்கு தொட்டுக்க இருக்கலன்னா அவளுக்கு இறங்காதுன்னு பாருங்க. அது பெரியவளாச்சும் ஏதாவது இருக்கிற சாப்பிட்டுக்கோ, சின்னவளுக்கு அது இதுன்னு எதையாவது கேட்டுட்டே இருக்கிறது. போற இடத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். என்னதான் பண்றது, போங்க. நல்லா அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கிறீங்க. அட உடிசித்த பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அதையெல்லாம் பெருசு பண்ணி பேசிட்டு இருக்கிறா. பிள்ளைங்களுக்கு அப்புறம் வேற என்ன வாங்கி கொடுத்தா என்ன? எல்லா பக்கம் நல்லா சுத்தி பாத்தீங்களா? எப்படி இருந்தது? ஆமா போங்க, ஏதோ இந்த பிள்ளைங்களுக்கு தான் சந்தோஷம், போறதில்ல. எனக்கு எங்க போனா நீங்க தான் என்ன பண்ணிருக்கிறாங்களோ, எது பண்ணிருக்கீங்களோ அதே நினப்பாவே இருக்குது. எப்பவாச்சும் நீங்க கூட வந்து போனோம்னா ஏதோ நிம்மதியா இருக்கும். ஒருத்தர் இங்க ஒருத்தர் அங்கன்னு இருந்தா எப்படி சந்தோஷமா பார்க்க முடியும் எல்லாத்தையும்? ஏதோ பிள்ளைங்களுக்காக அப்படியே கூட போயிட்டு வர வேண்டியதா இருக்குது. இதுல எங்க போய் நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறது? நீங்க கூட வர மாதிரி இருக்குமா? எப்பவாச்சும் கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறீங்க. போங்க மாமா. உடிசித்தா ஏதோ நேரம் வேலை வரும்போது போல, எல்லாம் ஒட்டுக்கா குடும்பத்தோட எங்கேயாச்சு. இப்போ எங்க போறது போ, நமக்கு வேலையே சரியா இருக்கிறதாச்சு. என்னம்மா இவ இங்க எந்திரிச்சு வந்து படுத்துட்டு கிடக்குறா? நீயே பாரு அவள லட்சணத்தை. நான் திட்டினாதான் திட்டான்னு சொல்றீங்க. எது பேசக்கூடாதுங்கிறீங்க. இது இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது பேசாம? பொழக்காது தானே, திங்கிறது தூங்குறது இதானே பண்ணுவா. அப்புறம் நீ புதுசா என்னத்த பண்ணிட்டு போறா? அவளை விடு. அந்த கழுத நாயத்தை பேசின காலங்கத்தான் எனக்கு எரிச்சலாதான் இருக்குது. அவள் எப்பவே எந்திரிக்கிட்டு என்னமோ பண்ணி தொலையிட்டோம். நீ வா சாமி, சாப்பிடு வா. அதான் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா. சரி நீ வரட்டும்ட்டு தான் வாக்கண்ணு. அதான் அந்த சேர் இழுத்து போட்டு உட்காந்து சாப்பிடு. சோபால உட்காந்து சாப்பிடலாம். அந்த கழுத பாரு எப்படி படுத்துட்டு இருக்கிறான் ஒய்யாரமா. அந்த சேர் இழுத்து போட்டு உட்காந்து சாப்பிடு சாமி. அதை எடுத்து வச்சிருக்கிறேன் பாரு, வா. இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. இவ வேற நைட்டு வந்து அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு எதேதோ உளறிட்டு கிடந்தாளா. அதுல என் தூக்கமே கெட்டு போச்சுமா. சரியாவே தூங்கல, லேட்டா வேற எந்திரிச்சிட்டேன். நான் வேணா டிஃபன்ல போட்டு எடுத்துட்டு போயிடுறேம்மா, ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். இதுவே அப்படியே தானே? சரி இந்த சாமி, இதை அப்படியே டிஃபன்ல போட்டு மூடி எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல வச்சு சாப்பிடு. இந்தா. சரிம்மா, கொண்டாங்க. காப்பி வேணா நான் அப்படியே குடிச்சுக்கிறேம்மா. இது உப்புமாவை மட்டும் டிஃபன்ல போட்டு எடுத்துட்டு போறேன். சரிங்களா? நீங்க சாப்பிடுங்க, நான் போட்டுக்கிறேன். சரி தானே. நீ போட்டுக்கறியா இல்ல நானும் போட்டு தரட்டுமா? நான் போட்டுக்கிறேம்மா, நீங்க சாப்பிடுங்க. சரி சென்றாசு. சரி பார்த்து போட்டுக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் மேலே தான் வச்சிருக்கிறேன். நீ தான் மத்தியானம் சோறு வேண்டாம், இங்கே வெளியே போகணும், வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னியா? அதனால தான் சரி நான் நல்லா மாற்றிக்கலாம் தான் நினச்சிட்டு விட்டுட்டேன். சரி அப்புறமா ஏதாவது செஞ்சு வைக்கிற பொழுதோட வந்து சாப்பிடு. சரி இந்தா சாமி, எடுத்துட்டு போ. இந்த காப்பி அப்படியே குடிச்சுக்கோ நீயே. சரிம்மா, சரி நான் அப்படியே போட்டுட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்க சாப்பிடுங்க. சரி தானே. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வண்டியெல்லாம் ஓட்டுறப்ப சூதனமா போகணும் பண்ணே, சரியா? சரிங்கம்மா. இவ தூங்கணும், உள்ளேயாச்சும் போய் தொலை வேண்டியதானே. இங்க வந்து படுத்துட்டு இம்சை பண்ணிட்டு இருக்கிறான். அடியே சின்னப்புலா. விடுங்கம்மா, நீங்க எது கத்திட்டு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவ என்னமோ பண்ணி தொலைட்டு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரேம்மா. ஆமா தானே, நல்லா சொன்னவோ. இவ கூட மாரடிச்சு என்ற தண்ட தண்ணி தான் வீணா போகுது. அதாம சொல்றேன், அவ கூட கத்தி உங்க உடம்பு நீங்க கெடுத்துக்காதீங்க. இந்த அம்மா மகனுக்கு வர வர ரொம்ப தொல்லு ஜாஸ்தி ஆகி போச்சு. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் நினைச்சா எப்படி நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க பாரு. கிளவி இருக்கட்டும், சொல்றேன் உனக்கு.
அந்த ஆள் பாரு நெட்டப்போக்க எப்போ பார்த்தாலும் நம்மளை எதையாவது குறை சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே படுத்துட்டு இருந்தோம்னா வயிறு வேற பசிக்குதே. எந்திரிக்கலான்னு பார்த்தா இந்த கிளவி உப்புமாவை செஞ்சு வச்சிருக்குதாட்டு இருக்குது. ஐயோ என்னதான் பண்ணுறது. ம் அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. நமக்கு வேற ராத்திரி வேற சாப்பிடாம படுத்துட்டோம். நேற்று அங்கே ஊரில் வரும்போது கிளம்புறப்ப சாப்பிட்டது 6 மணிக்கு. நைட் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. வயிறு கபகபான்னு எரியுது. என்னதான் பண்ணுறது. எந்திரிச்சு தொலைலாம். வயிறு வேற பசிக்குது. ஐயோ இந்த கிளவி வேற ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லணும். என்னத்தா எப்படி இருக்கிறீங்க? பார்த்து 2-3 நாள் ஆகி போச்சு. நல்லா இருக்கீங்களா? நைட்டு நான் வரும்போது நல்லா தூங்கிட்டீங்க போல, பார்க்கவே இல்லை. ஒரு மருமக 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வராளே, எப்படி இருக்கிறா என்ன? ஏதாவது அக்கறை இருக்குதா உங்களுக்கு? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால வந்துருக்கிறேன்னு. நான் வரும்போது நீ போய் படுத்துட்டீங்க கரெக்டாக. சரி என்ன பண்ணுறது, நம்ம அத்தையாச்சேன்னு விட்டுட்டேன். சரி காலையிலேயாச்சும் எழுப்புவீங்கன்னு பார்த்தா எழுப்பவே இல்லை. நானே எந்திரிச்சு வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ப்ரஷ் பண்ணிட்டு வந்தா சரி டிஃபன் ரெடி பண்ணட்டும் சாப்பிட்லான்ட்டு இங்கே படுத்தோம். அப்படியே லைட்டாக தூங்கிட்டேன். சரி அம்மா சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்க? எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறவர் எனக்கு செய்வாங்க. அதே கோதுமை ரவை தான் செஞ்சிருக்கிறேன். வேணும்னா போய் சாப்பிடு போ. எனது கோதுமை ரவை செஞ்சுருக்கிறீங்க, வேணும்னா போய் சாப்பிடணுமா? என்னக்கா விளையாட்டு கட்டியிருக்கீங்களா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன், விளையாட்டு கட்டியிருக்கிறீங்களான்னு. ஆமாடி ஆமா, உன்ற கூட விளையாடுறதே எனக்கு பழப்பு. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. பின்ன எப்படி கேட்கறதுங்களா? 4 நாளாக நான் வீட்டில் சாப்பிடாம ஹோட்டலாம் அங்கே இங்கேன்னு சாப்பிட்டுட்டு வர வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து உப்புமா செஞ்சு வச்சிருக்கிறேங்கிறீங்க. எனக்கு தான் உப்புமா பிடிக்காதுன்னு தெரியும்ல உங்களுக்கு. வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏங்கத்தா உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோமே, அத்தை நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களேன்னு ஆசையே இங்கே படுத்துட்டு இருந்தா காத்துக்கிட்டு. கடைசியில் பார்த்தா கோதுமை ரவை செஞ்சு வச்சிருக்காங்களாம். கோதுமை ரவை இதை வேற உங்கள் போய் டிஃபனில் போட்டு ஆஃபீஸ்க்கு வேற கொண்டு போய் சாப்பிட்றாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு ஆமாம் எப்படி தூங்குறது? நானே வயிறு பசியில் கொலை பசியில் கிடக்குறேன். சரி எதோ சமைச்சு முடிக்கிற வரை காத்துட்டு போகணுமேன்னு சொல்லி இங்கே படுத்துட்டு இருக்கிற இந்த லைட்டு வெளுத்த வேற கண்ணு கூசுது எனக்கு. சரி அதை கண்ணு மூடி படுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள அம்மா அம்மாவும் நான் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன வேஸ்ட் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆள் வேறு உப்புமா வேறு கொண்டு போகிறேன். நம்ம உப்புமாவை ஐயோ இந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. உப்புமாவையெல்லாம் எவனாவது ஆஃபீஸ் கொண்டு போய் திம்பானா? இந்த வீட்டில் மட்டும்தான்ப்பா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, கொஞ்சம் கூட சரியில்லை. நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறீங்க. உங்கள் பையனுக்கு மட்டும் நீங்கள் நல்லா ஆக்கி போடுவீங்க. அந்த ஆள் அண்ணாமேனு எது கொடுத்தாலும் தின்னுக்குவான். நானும் அப்படியே இருக்க முடியுமா? நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணதாத்தான் வைக்கிறீங்க. தெரியுதா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் மேலே பாசமாகவே இல்லை போங்க. நான் கூட நம்ம அத்தையாச்சே, நம்ம மேலே நம்மளை திட்டுனாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் உசுராக இருக்கிறாங்களே, நமக்கு வாய்க்கு ருசி ஆக்கி போடுறாங்களே நேரத்துக்கு. நம்ம மேலே எவ்வளோ பெரிய வச்சிருக்கிறோம். அவங்க பையன் விட அன்னப்புள்ளங்கிற பாசத்தில் நம்மளை இப்படி தாங்குறாங்களேன்னு நான் எவ்வளோ நாள் உங்களை பற்றி வெளியே பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். போங்க, எனக்கு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. கொலை பசியில் இருக்கிற எனக்கு கோதுமை ரவையை போடுறேன்னு சொல்லுது இந்த கிழவி. நம்ம என்னதான் டைலாக் பேசினாலும் கொஞ்சமாச்சும் அசரதான் பாரு. சரி உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்லுதா? கடைசிக்கு ஏதாவது இட்லி தோசையாச்சும் போட்டு கொடுக்குதா? கோதுமை ரவையாம்மா கோதுமை ரவை இதெல்லாம் மனசை திம்பானா? ஐயோ இந்த கிழவியெல்லாம் எப்படிதான் திங்குதோ. இது பையன் வேற அதை டிஃபன்ல வேற போட்டுட்டு போயிருக்கிறானே. நான் என்னத்த பேசுறது? 4 நாள் எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்க்கைனா அப்படி என்ஜாய் பண்ணணும். இங்கே வந்து இந்த கிழவிக்கிட்ட சோத்துக்கு சிங்கடிக்கிற மாதிரி கெஞ்ச வேண்டியதாக இருக்குதே. அப்படியே கெஞ்சினாலும் இந்த கிளவி கொஞ்சமாச்சும் அசருதான் பாரு. கள்ள தின்ன மாதிரி எப்படி கமுக்கமும் உட்காந்துட்டு பாரு கிளவி. இவ்வளோ பேசுறமே, சரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு தோணுதா இந்த கிழவிக்கு? ஸோ நம்ம பொழப்பு இப்படி புலம்புற மாதிரி இருக்குதே. அத்தையா மத்த சொத்த நீ இவ்வளோ நேரம் நான் புலம்புனது கிழவிக்கு எதுவுமே கேட்கலையா? அது பாட்டு டிவி போட்டுட்டு நீ போக்குமா தின்னுங்கிற மாதிரி பேசுது. ஐயோ இந்த கிழவி என்னதான் பண்றது நான்? இவன் வேற எதையாவது குறும்பு பண்ணிட்டு இருப்பான். சொல்ல வேற தாங்க முடிய மாட்டேங்குது. என்னடா நானே குழப்பசியில் இருக்கிறேன், இவன் வேற என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. வாடா வாடா மகனே வா வா வா. என்னடா இது கையில? வாடா வாடா கொண்டாடா கொண்டாடா. ஐயோ அம்மாவோட பசி அறிஞ்ச பையன். கொண்டா கொண்டா. சாப்பிட்றேன்டா. என் அன்பு தங்கமே, என் 6 உயிர் சிங்கமே, அம்மாவை பசி அடைஞ்சு இட்லி கொண்டு வந்திருக்கிறியே. தங்க குட்டிடா தங்க குட்டி. ஊருக்கு போறப்ப பையன் விட்டுட்டு போயிட்டு இப்ப வந்து நாய் மேசராவாரு. தங்க குட்டியா சிங்க குட்டியா? டேய் பேரண்டி, சொல்லுங்க அப்பத்தா. ஏண்டா இட்லி வேணும் நீ தானே கேட்ட, உனக்காக தானே செஞ்சு வச்ச அப்பத்தா. நீ என்ன உங்க ஆட்டக்காரி தட்டு நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்கற, நீ சாப்பிடலையா? நான் சாப்பிட்டேன் அப்பத்தா. அப்பா எனக்கு ஊட்டி விட்டுட்டு தான் போனாரு, நான் சாப்பிட்டேன். என்னடா சொல்ற, உங்க அப்பா ஊட்டி விட்டானா? ஆமா அப்பத்தா, ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு
சரிடா சரிடா சிங்கக்குட்டி நீ போய் விளையாடுடா நீ என் செல்லக்குட்டி. அத்தா சாரி அத்தா சாரி மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் என் மேலே பாசமாக தான் இருக்கிறீங்க. இது தெரியாமல் நான் தான் என்னென்னமோ புலம்பிட்டு இருந்துட்டேன். சாரி எனக்காக இட்லி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போய் சொல்லியிருக்கீங்க. மாற்றி பேசியிருக்கீங்க. உப்புமா செஞ்சு வச்சேன்னு. நல்ல அத்தா ஸ்வீட் அத்தா. அம்மா அம்மா. காளி வாங்காரா. அம்மாவை தானே கூப்பிட்டேன். அம்மா எங்க? அது வந்து காளி ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க அங்க வச்சிருந்தீங்கல்ல கோட்டெல்லாம் அதையெல்லாம் கூட்டிட்டு எங்கேயோ போயிருக்காங்க. அவங்க வாக்கிங் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோட்டையெல்லாம் கூட்டிட்டு வாக் போயிருக்காங்க காளி. என்ன சொல்றீங்க ஆரா? வாக்கிங் போயிருக்காங்களா? எஸ் காளி எஸ். தனியாலாம் அவங்க போகல. அங்க கட்டி வச்சிருந்தீங்கல்ல அது என்ன ஆடுகள் அவங்க எல்லாம் கூட்டிட்டு தான் வாக்கிங் போயிருக்காங்க காளி. ஆடை மேட்சில் கூட்டிட்டு போயிருக்கிறாங்களா? ஓ இந்த புள்ளன்னு இப்படி பேசிட்டு இருக்குது. ஆடுங்களை கூட்டிட்டு அம்மா வாக்கிங் போயிருக்கிறாங்கன்னு வேற பேசுது. என்னமோ போ, எப்படியோ கட்டிட்டு வந்துட்டோம். என்ன பண்றது தெரியல. எப்படியோ நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். இது எப்போ மாற்றி எப்போ கூட வாழ்ந்து நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது எனக்கு. என்ன காளி இருங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. பிரேக்ஃபாஸ்ட்டா? வேண்டான்னு சொன்னால் ஏதாவது சங்கடப்படுவாளோ? என்ன பண்ணுறது? இல்லைங்க டைம் ஆயிடுச்சு. 2 minutes காளி 2 minutes. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சர்வ் பண்றது ஒண்ணுதான் பேலன்ஸா இருக்கு. 2 minutes நான் கொண்டு வந்துடுறேன். அட்லீஸ்ட் ஒரு டீ ஆச்சு குடிச்சிட்டு போங்க. வெறும் வயித்தோட போகாதீங்க காளி. உள்ள வேற எப்படி சமைக்குது என்னன்னு தெரியல. சரி முதல்ல ஒரு டீ குடிச்சு பார்க்கலாம். சரிங்க டீ வேணா எடுத்துட்டு வாங்க, அது மட்டும் குடிச்சிட்டு போறேன். ஓகே காளி 1 minute வந்துறேன். சரிங்க ஆரா. பாவம் பணக்கார வீட்டுக்குள்ளதா. என்ன பண்றது? நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுதோ. அவங்க அம்மா அப்பா சொல்லு கட்டுப்பட்டு ஏதோ நம்ம கூட வாழுது. நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கணும். என்ன பண்றது? இந்தாங்க காளி டீ சாப்பிடுங்க. இது என்ன டீ இப்படி இருக்குது பச்சை கலர்ல? என்னங்க டீ இது இப்படி இருக்கு? பால் ஊற்றலையா? அது வந்து காளி கிரீன் டீ போட்டுட்டேன் குடிங்க. இல்லைங்க ஆரா, அது வந்து என்னன்னா என்ன காளி உங்களுக்கு கிரீன் டீ பிடிக்காதா? ஐயோ இதெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லைன்னு சொன்னா இந்த பிள்ளை ரொம்ப வருத்தப்படுமோ? எப்படி சொல்லி சமாளிக்கிறது? இல்லைங்காரா, அது வந்து க்ரீன் டீனா ரொம்ப ஹெல்த்தி தானே. நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ என்னன்னா நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு ரொம்ப அலைஞ்சு பாருங்க, ரொம்ப டல்லாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தான் இது தேவை. பேசாமல் நீங்கள் க்ரீன் டீ குடிங்க இப்போ. இட்ஸ் ஓகே காளி நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். நீங்க குடிங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாரா, சொன்னால் கேளுங்க. நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் குடிங்க, உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. சரி அப்போ தான் அம்மா போய் நல்லா அடிக்கடி பார்த்துக்க முடியும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க ஆரா, ப்ளீஸ். நான் சொன்ன கேளுங்க. காலையிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கல்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலை பாருங்க. சரியா? நான் ஈவினிங் வரேன். ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்காரா, நான் கிளம்புற அம்மா வந்து சொல்லிடுங்க. ஓகே காளி. மம்மி சொன்னப்ப கூட நான் எனக்கு பிடிக்காம தான் இருந்தது. காளி எவ்வளோ நல்ல பையனா இருக்கான். நம்ம ஹெல்த் மேல எவ்வளோ அக்கறை காட்டுறான். இவ வேற என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியலையே. ஏதோ செய்யறான்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு அடுப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுப்பவே பார்த்துட்டு சோத்த கருகில் கொடுத்துட்டா. ஆண்டி வந்துட்டீங்களா? வந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு என்னமோ செய்யறேன்னு சொன்னா நீயே என்ன செஞ்சிருக்கிற? கொண்டு வா சாப்பிடலாம். 2 minutes ஆண்டி உட்காருங்க கொண்டு வரேன். கொண்டு வா பசிக்குது. ஆடுங்களாம் வேற மேய்ஞ்சி கிடக்குது. சரி விட்டுட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலான்ட்டு. சாப்பிடுங்க ஆண்டி சாப்பிடுங்க. அங்கிள் நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் சாலட் செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்க அங்கிள். சாப்பிட்டுட்டு இருங்க ஆண்டி. நான் உங்களுக்கு கிரீன் டீ கொண்டு வரேன் 2 பேருக்கும். ஸோ என்னடி கருப்பாகி இது? என்னது இது? என்னமோ காய்கறி எல்லாம் அப்படியே போட்டு கொடுத்துருக்குற மருமக பொண்ணு. இது எப்படி திங்கிறது? என்னை கேட்டா நான் என்ன பண்ணட்டும்? என்ற கையிலே பாருங்க எப்படி கொடுத்துட்டு போயிருக்கான்னு. வீட்டுல இருந்த காய்கறிகளை பூரா கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டா. இது தின்னு ஆடு மாடுக்கு திங்கிறதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறா. இது என்னது இது? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதை வேற திங்கணுமாமா? இந்த பிள்ளைக்கு என்ன பைத்தியமா என்ன? உடுக்கர் பையன் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது. போ, எல்லா காய்கறியும் போட்டு ஏதாவது அரிசி போட்டு ஏதாவது கூட்டாஞ்சோறு மாதிரி ஆக்கி கொடு. போ, நம்ம இப்படியே பச்சை காய்கறியை திங்க முடியும்? என்னமோ போய் என்ற வேச்சு யாருதான் கேட்குறீங்க? காலையிலே நான் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன். அவளோட செய்யிட்டு அப்படி இப்படி நீ தானே என் வாய்க்கிலேயே பேசுன. போய் நீயே செய்ப்போ.